தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டிக்கு புதிய தலைவர் நியமிக்கப்படலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. இப்போ இருக்கிற மாநில தலைவர் செல்லு பெருந்தகை அவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு என்னோட பதவியை ராஜினாமா செய்வேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். இப்போ தேர்தல் முடிஞ்சிடுச்சு, கூடிய விரைவில் ரிசல்ட் அறிவிக்கப்படுறாங்க. இந்த நிலையில் தான் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டிக்கு புதிய தலைவர் தேர்வுக்கான ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. செல்லு பெருந்தகை மீது காங்கிரஸ் தலைமை கொஞ்சம் அதிருப்தி இருக்கிறதாகவும், கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது அவரோட மொழிபெயர்ப்பை சரியாக பண்ணாதது உள்ளிட்ட சில காரணங்கள் மூலமா செல்லு பெருந்தகை மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ராகுல் காந்தி வந்திருக்கிறதாகவும், அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட போறாங்கன்னா ஒரு அறிக்கை வருது. ஆனால் அதுக்கு முன்னாடியே செல்லு பெருந்தகை அவர்களே தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ராஜினாமா போய் செய்வேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு ஒரு பேட்டியில். இப்போ இந்த புதிய தலைவராக கார்த்தி சிதம்பரம் எம்பி, ஜோதிமணி, இல்லைன்னா மாணிக்கம் தாக்கூர், செல்லகுமார், ராஜேஷ்குமார், இவங்க 5 பேர் அடிப்படுது. இதில் ஜோதிமணி அவர்களும் மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் திமுக தலைமையிடம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ட்டு ஒரு சில விஷயங்களை அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேசிட்டே வந்தாங்க. அதனாலேயே சில இடங்களில் ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கும் திமுக 2ஆம் மட்ட தலைவர்களுக்கும் வார்த்தை பூர்வமாக நிறைய நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க இருவரும் அந்த பேச்சு குறைச்சிட்டாங்க. அவங்களுக்கு மெயில் எடுத்து ஒரு தகவல் வந்த போது அவங்க அதுக்கப்புறம் அதை பற்றி பேசல. அதுக்கப்புறம் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சுது. இப்போ முன்னாள் தலைவர்கள் திரு திருநாவுக்கரசர், திரு தங்கபாலு, திரு கே அழகிரி போன்றவரும் இந்த மாநில தலைவர் பதவிக்கு முயற்சி இருப்பதாக சொல்லப்படுது. ஆனா காங்கிரஸ் மேலிட தலைமை புதியவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும், ஏற்கனவே தலைவராக இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தாலும் ஒரு தகவல் வருது. ஸோ எது எப்படி இருந்தாலும் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு காங்கிரசுக்கு புதிய மாநில தலைவர் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்.